السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் வணக்கத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பெரும் கருணையினால் நாள்தோறும் ஒரு நபிமொழி அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில இன்றைய நபிமொழி என்னவென்றால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, சஹல் இப்னு சாது ஸாயிபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு அறிவிக்கிற ஹதீஸ் இப்னு மாஜாவினுடைய 4102வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு மாஜாவுல 4102வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்ஹத் ஃபித் துன்யா யஹிப்புக்கல்லாஹ். இந்த உலகத்தில் பற்றற்ற வாழ்க்கையை நீ கடைபிடித்துக் கொள், அல்லாஹ் உன்னை நேசிப்பார். வஸஹது ஃபீமா இந்த நாஸ், மக்களிடத்தில் இருப்பதில் நீ பற்றற்ற தன்மையோடு நடந்து கொள், யஹிப்புக்கல் நாஸ், மக்கள் உன்னை நேசிப்பார்கள். இந்த ஹதீஸ் என்ன? இஸ்ஹது ஃபித் துன்யா, இந்த உலகத்திலே பற்றற்ற தன்மையோடு நீ நடந்து கொண்டால் யஹிப்புக்கல்லாஹ், அல்லாஹ் உன்னை நேசிப்பார். வஸஹது ஃபீமா இந்த நாஸ், மக்களிடத்திலே எது இருக்கின்றதோ அதிலே நீ பற்றற்ற தன்மையோடு நடந்து கொள், யுஹிப்புக்கன் நாஸ், மக்கள் உன்னை நேசிப்பார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பிற்கினியவர்களே, எவ்வளவு ஒரு உயர்தரமான ஒரு விஷயத்தை பெருமானார் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். இந்த இரண்டு வகையான அன்பும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம். நாம் அல்லாஹ் மீது அன்பு செலுத்துகின்றோம், மனிதர் மீது அன்பு செலுத்துகின்றோம் என்பதை விட அல்லாஹ் நம்மின் மீது அன்பு செலுத்துவதும் மக்கள் நம்மை நேசிப்பது மிக உயர்ந்த பாக்கியம். இப்ப ஒரு பெரியவரை ஒரு தலைவரை நமக்கு தெரியும் அப்படிங்கிறத விட அவருக்கு நம்மை தெரிவது பெரிய விஷயம் இல்லையா? நம்ம அல்லாஹ்வை நேசிக்கின்றோம், அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. எழுதுவார்கள், வல திக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ் சொல்வார், அல்லாஹ்வை திக்ர் செய்வது பெரியது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்வார். 21வது முதல் வசனத்துல, இந்த ஸலாத்த தன்ஹல் ஃபஹ்ஷா முன்கர், தொழுகை மானக்கேடான விஷயத்தை விட்டும் தடுக்கும் என்பதற்கு அடுத்தது சொல்வா வல திக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வை திக்ர் செய்வது பெரியது என்பதாக. அந்த வசனத்துக்கு அருகில் ஒரு மக்கள் இப்படி சொல்வார்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்வது பெரியது என்பது குர்ஆனுடைய விரிதங்கமான அர்த்தம். ஒவ்வொரு ஆயத்துக்கு விரிதங்கமான அர்த்தம் இருக்கிறது, அந்தரங்கமான அர்த்தம் இருக்கிறது என்பதாக சொல்லிவிட்டு சொல்வாங்க. அதுக்கு இன்னொரு அந்தரங்கமான அர்த்தம் என்னவென்றால், அல்லாஹ் உன்னை நினைப்பது பெரியது என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான் சொல்லுவாங்க. அது மாதிரி நாம் அல்லாஹ்வை நேசிப்பது என்பது பெரிய விஷயம் அல்ல, மற்ற மக்கள் எல்லாம் நான் நேசிக்கிறது என்பது பெரிய விஷயம் அல்ல. அல்லாஹ் நம்மை நேசிக்கின்றான், எல்லா மக்களும் நம்மை விரும்புகிறார் என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த இரண்டு விஷயத்துக்கு பெருமானார் அவர்கள் ஒரே ஒரு தீர்வை சொன்னார்கள், ஒரே ஒரு வழிகாட்டுதலை சொன்னார்கள், இஸ்ஹத், பற்றற்ற தன்மையோடு என்பதாக சொன்னார்கள். சரி, பற்றற்ற தன்மைனா என்ன? பற்றற்ற தன்மைனா என்ன? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அதுக்கு ஒரு கூறுகிறார்கள், லைஸ ஸுஹுது அல்லா தம்லிக ஷைஅன். பற்றற்ற வாழ்க்கை என்பது எதையும் நீ சொந்தமாக்கி கொள்ளாமல் இருப்பது அல்ல. என்ன சொல்றாங்க? எதையுமே சொந்தமாக்கி கொள்ளாம இருப்பது அல்ல. உலகத்தினுடைய எதையுமே சொந்தமாக்காம, ரொம்ப அடிப்படை வசதி கூட இல்லாம ஏழையா இருக்கிறது, ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லாம, நல்ல சாப்பாடு இல்லாம பரதேசியா வாழ்றது, அப்படி அல்ல. மக்கள் அதான் விலகிட்டு இருப்பாங்க. ஜுஹுதுனா துறவரண்டா என்ன? எல்லாத்தையும் என்ன செய்யணும்? மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை எதுவுமே இருக்கக்கூடாது சொல்லுவாங்க இல்லையா? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை இல்லாமல் இருக்க, அதான் துறவ வாழ்க்கை என்பதாக மார்க்கம் அப்படி திருத்தல் தனியாக சொல்றாங்க. பற்றற்ற வாழ்க்கை என்பது வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா? எந்த பொருளையும் நீ சொந்தமாக்கி கொள்ளாம இருப்பதல்ல. பற்றற்ற வாழ்க்கை என்பது எந்த பொருளும் உன்னை சொந்தமாக்கி கொள்ளாமல் இருப்பது என்பதாக கூறுகிறார். எல்லாமே இருக்கும், எல்லாம் இருந்தாலும் கூட அவைகளுக்கு நீ அடிமையாகாமல் இருப்பது என்பதாக சொன்னார்.
நம்முடைய முன்னோர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையைத்தான் வாழ்ந்தாக கற்றுக் கொடுத்தார்கள். அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி வந்து இறைநேசர்களுக்கெல்லாம் தலைவராக போற்றப்படக்கூடியவங்க. அவர்களை பார்ப்பதற்கு பகதாதுக்கு அல்லாமா இப்னு ஜௌசி என்ற பெரிய அறிஞர் குர்ஆனுடைய உரியவலையார் உண்மையானு கேட்டார். நம்ம உண்மைதான் சொல்லிட்டார். அடுத்து அல்லாமா இப்னு ஜௌசி கேட்டார், இவ்வளவு சொத்துக்களுக்கு அதிபதியாக இருக்கின்ற ஒருவர் எப்படி இறைநேசராக ஆக முடியும்னு கேட்டார். இவ்வளவு சொத்துக்களை வச்சிருக்க எப்படி இறைநேசர் ஆக முடியும்? ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், இன்ன மாஃபில் அர்லி ஃபில் அர்லி, எது பூமியிலே இருக்கின்றதோ அது பூமியிலே இருக்கின்றது, எது பூமியில இருக்கோ அது பூமியிலே இருக்கிறது. வலைஸ மாஃபி கல்பி கைருல்லாஹ், என்னுடைய உள்ளத்துல அல்லாஹ்வை தவிர எதுவும் இல்லை சொன்னார். என்னுடைய உள்ளத்துல அல்லாஹ்வை தவிர எதுவும், இதுதான் துறவரம், இதுதான் பற்றற்ற வாழ்க்கை. அப்படின்னா என்ன? பணம் பாக்கியத்தில் இருக்கலாம், பணம் பாக்கியத்தில் இருக்கலாம், மனதில் குடிகொள்ளக்கூடாது. தாமரை வாழ்வதற்கு தண்ணீர் அவசியம், ஆனா அது இலைக்கு கீழே இருக்கும், இலைக்கு மேல போனா இலை அழிஞ்சு போயிடும். கப்பல் பயணம் செய்வதற்கு கடல் நீர் அவசியம், ஆனா கப்பலுக்கு கீழே இருக்க வேண்டும். அது மாதிரி இந்த உலகத்திலே வாழ்வதற்கு செல்வம் அவசியம், ஆனாக்கு என்ன செய்யணும்? நமக்கு கீழே இருக்கும். கவிஞர் வைரமுத்து இப்படி சொல்லுவார், தன்மானம் என்பது தலைக்கு கிரீடம், தன்மானங்கிறது தலைக்கு கிரீடம், வருமானம் என்பது காலுக்கு அணி என்பதாக சொல்லுவார். அது என்ன அர்த்தம்? இந்த உலகம் இருக்கலாம், இந்த உலகம் நம்முடைய உள்ளத்தில் குடிகொள்ளக்கூடாது, நம்மை அடிமைப்படுத்தி விடக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பண்பு நம்மிடத்தில் இருக்குமானால் நாம் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அடையலாம் தெரியுமா? 2 வகையான பாக்கியத்தை அடையலாம். என்ன? நமக்கு வசதி வருகிற நேரத்திலே நாம் ஆடவும் மாட்டோம், வறுமை வருகிற நேரத்திலே நாம் வாழவும் மாட்டோம். சொல்லுவாங்க இல்லையா, வசதி வந்தா ஆடாதே, வறுமை வந்தா வாடாது. இந்த பண்பு நமக்கு ஏற்படும். ஏன்னா உள்ளத்துல அது இல்லாதனால நமக்கு பெரிய நிறைய வந்தாலும் கூட வந்து பேசிடுவோம், தலகாலத்தையாம ஆட மாட்டோம். அதே மாதிரி எல்லாரும் இழந்துட்டா கூட அதை பத்தி யோசிக்கவே மாட்டோம். இந்த பண்பு ஏற்படும். வரலாற்று எழுதுகிறார்கள், அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு தடவை என்ன செய்ய மக்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். அவருடைய பணியாளர் ஓடி வர்றார், சொல்றார், ஹவுசுல் அவர்களே, தங்களுக்கு சொந்தமான சரக்கு கப்பல் கவிழ்ந்து விட்டதாக, கடலிலே கவிழ்ந்து விட்டதாக தகவல் வந்து அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. அவங்க பாட்டு பயான் செய்றாங்க. சற்று நேரத்திலே வருகின்றார், கடலிலே கப்பல் கவிழ்ந்தது உண்மை, ஆனால் தங்களுடைய கப்பல் சலாமத்தாக வந்து கொண்டிருப்பதாக தகவல். அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க, பயான் செஞ்சாங்க. சுத்தி உள்ளவர்களுக்கும் ஆச்சரியம், என்னங்க முதல்ல கோடிக்கணக்கான சொத்துக்கள் மதிப்புடைய சரக்கு கப்பல் கவிழ்ந்ததாக தகவல் சிறியபாடு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீங்க, எந்த ரியாக்ஷனும் இல்லை. மறுபடிக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி, நம்முடைய கப்பல் சலாமத்தா வருது, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீங்க. சொன்னாங்க, முதலிலே துக்கமான செய்தி வருகிற நேரத்திலே நான் நினைத்தேன் கொடுத்தவன் எடுத்துக்கொண்டான், கொடுத்தவன் எடுத்துக்கொண்டான். 2வது சலாமத்தாக செய்தி வருகிற நேரத்திலே, சந்தோஷமான செய்தி வருகிற நேரத்திலே எடுத்தவன் கொடுத்து விட்டான். அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய பண்பு! இந்த பண்பை தான் பெருமானா சொன்னாங்க, நீ உலகத்திலே இப்படி பற்றற்ற தன்மையோடு நடந்து கொண்டால் அல்லாஹ் உன்னை நேசிப்பானவர் மட்டும் அல்ல, இந்த உலகத்திலே நமக்கு வறுமை வந்தாலும் கூட நாம் வாடிவிட மாட்டோம், வசதிகள் வந்தாலும் கூட தலைகள் தெரியாமல் ஆட மாட்டோம். இது ஒரு செய்தி. 2வது பெருமானா சொல்லுவாங்க, இந்த நாஸ், மக்களிடத்திலே இருப்பதிலே நீ பற்றற்ற தன்மையோடு நடந்து கொள். அத என்ன அர்த்தம்? அவரிடத்தில் பழகுற நேரத்திலே எதையும் ஆதாயத்தை எதிர்பார்த்து பழகக்கூடாது. எதை பழகுற நேரத்துல எதையும் ஆதாயத்தை எதிர்பார்த்து பழகாது. அப்படி பழகினால் மக்களுடைய நேசிப்பார். உண்மைதானே? பழகுறோம், எத்தனை ஆடுகளும் பழகுறோம், நம்ம அவங்க எதுக்குமே நம்ம தேவையாகிறது இல்லை, அவருடைய அடையிலும் நினைக்கிறதே இல்லை, அந்த அன்பு நீடிக்கும். ஆனால் இன்னைக்கு உலகத்துல எப்படி ஆகி போனோம்? உலகத்துல எப்படி இருக்கிறது? அழகாக ஒருவர் எழுதியிருந்தான், மனிதர்களை நேசிக்க வேண்டும், பொருட்களை பயன்படுத்த வேண்டும். மனிதர்களை நேசிக்கணும், உண்மையாக எதையும் எதிர்பார்க்காம மக்களை நேசிக்கிறோம், பொருட்களை பயன்படுத்த வேண்டும். ஆனால் இன்றைக்கு தலைகளாக இருக்கிறது, என்ன செய்யறாங்க? பொருட்களை நேசிக்கிறார்கள்.
பொருட்களை நேசிக்கிறான். ஒரு வண்டி வாங்கிட்டாரு நேசிக்கிறான். அப்படியே பார்த்து 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 ஒவ்வொரு பொருளை பார்த்து பார்த்து நேசிக்கிறாங்க. தப்பல்ல. ஆனால் மனிதர்களை பயன்படுத்துகிறார்கள். யார்கிட்ட பழகினாலும் சரி, நம்மை கொண்டு ஆதாயம் இருந்தால்தான் மனிதன் பழகுகிறான். ஏதாவது ஆதாயம் இருந்தால்தான் பழகுறாங்க. அது மாதிரி பழகியதற்கு பிறகு ஆதாயத்தை எதிர்பார்க்கிறார்கள். நம்மிடத்தில் ஆதாயம் இல்லை இருக்கிற இடத்துல நம்ம கட்டி விட்டுறாங்க. மக்கள் என்ன செய்கிறார்கள்? மக்களை நிலையாக பயன்படுத்துகிறார்கள். சாப்பிடுகிற நேரத்திலே தேவையாக இருக்கிறது, சாப்பிட்ட பிறகு தூக்கி எறிந்துவார். நம்ம ஏடிஎம்மாகத்தான் பயன்படுத்துவார். அவருக்கு பணம் தேவை என்பது அப்படி ஒரு வகையா அப்படியே பேசுவாங்க, ஒரு மாதிரியா. அது பிறகு கண்டு கொள்ளவே மாட்டார். ஆனால் பெருமானார் சொன்னாங்க, இந்த தன்மையிடத்திலே வேண்டாம். இந்த மக்களிடத்தில் எதற்கும் நீ தேவையாக, அவரிடத்தில் இருக்கக்கூடிய எதை பார்த்து நீ ஆசைப்படாது. அதை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே உனக்கு இல்லை என்று சொன்னால் மக்கள் உன்னை நேசிப்பார்கள். உங்களான உடனே யோசிப்பாங்க, இவ்வளவு காலமா பழகுறாருங்க, நம்ம எல்லாரும் எதையுமே என்ன செய்ய மாட்டேன், எதிர்பார்க்க மாட்டாருங்க என்பதாக சொல்லி என்ன செய்வாங்க, மக்கள் உன்னை நேசிப்பார்கள். வாழும் காலத்திலேயே இந்த உலகத்தினுடைய பற்றும் நமக்கு தேவையில்லை, மக்களிடத்தில் இருக்கக்கூடிய பற்றும் தேவையில்லை. நமக்கு எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் கேட்டோம் என்றால் அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடியவனாக இருக்கின்றார். கேட்டதை கடைபிடிக்க அல்லாஹ் அருள்புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.